ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு துறையிலும் சாதனை படைச்ச பெண்களை சந்திச்சுட்டு வரும். அவங்க கிட்ட நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள், அவங்க கிட்ட கத்துக்க வேண்டிய பல விஷயங்களை ஒரு மணி நேரம் ஃபுல்லா நிறைய பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த துறையை சார்ந்த பெண்மணியை சந்திக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண்டர்பிரினர், சுற்றுலா மற்றும் உணவியல் துறை. இது மாதிரியான துறைகளில் பெண்கள் அந்த அளவுக்கு சாதிக்கிறது கிடையாது, எதுக்கு முன்வைக்கிறது கிடையாது, மாதிரி பல கேள்விகள் இருக்கும். அந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்து பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் வந்தனா அவர்கள். வணக்கம் மேம். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஓவர். ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிறதுக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இஃப் ஐ கேன் கைட் மெனி மாம்பிரினர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் எப்படி முன்னேறணும், உமன் ஆண்டர்பிரினர்ஸ் எஸ்பெஷலி, ஸோ இட் வுட் பி அ கிரேட் ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் தெம் அவுட். ஓகே, உங்களை சந்திச்சதுல எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. நீங்க சொல்லும் போதே ஆண்டர்பிரினர் அப்படின்ற வார்த்தையை தாண்டி மாம்பிரினர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் புதுசா உருவாகி இருக்குன்னு சொல்லலாம். அதை பத்தி இன்னும் விரிவா பல விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி, நீங்க நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிருப்பீங்க, நிறைய தகவல் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறீங்க. உங்களை இன்ஸ்பயர் பண்ண பர்சன், அவங்கள பார்த்து தான் அப்படி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிளிச் கைண்ட் ஆஃப் ஒரு இதுதான் நான் சொல்ல போகிறது. பட் தட் இஸ் த உண்மை. என்னோட இன்ஸ்பிரேஷன் ஹேஸ் பீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹேஸ் பீன் மை மதர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹோம் மேக்கர் தான். அண்ட் ஐ பிலாங் டு அ டிஃபென்ஸ் பேக்ரவுண்ட். அப்பா வந்துட்டு ஆர்மி ஆஃபீஸர் அண்ட் மாம் வாஸ் அ ஹோம்பிரினர், பட் ஐ மீன் ஹோம் மேக்கர். And over the years how I have grown up seeing her is அவங்க வந்துட்டு நிறைய இந்த வெல்ஃபேர் சென்டரில் ஜவான்ஸ் வைஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அண்ட் மாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் குக், ஷீ இஸ் அ பெயிண்டர், ஷீ இஸ் ஸ்டிச்சிங், டெய்லரிங் எல்லாமே ரொம்ப நல்லா அழகாக வரும். ஸோ ஷீ யூஸ் டு கோ டு த வெல்ஃபேர் சென்டர்ஸ் அண்ட் ஆல். அண்ட் அவங்களுக்கெல்லாம் அந்த ஜவான்ஸ் வைஃப்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்துட்டு எவ்ரி நவ் அண்ட் தென் எவ்ரி ஒன்ஸ் இன் 3 months 6 months they used to have ஒரு மேலா வச்சுட்டு எக்ஸிபிஷன் வச்சுட்டு அந்த அவங்க பண்ண ஒரு இதுவும் எக்ஸிபிட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு they will make it for sale. அண்ட் அதில் ஏர்ன் பண்ணது வந்துட்டு that would be their earning, their pocket money or whatever. ஸோ அந்த விதத்தில் the self-worth, self-confidence gain பண்ணுறதுல அம்மா has been like really an inspiring lady for me. I have always seen her like taking care of us, taking care of house, and then walking out and doing taking care of these people also. ஸோ அந்த இதில் பார்த்து தான் நான் வளர்ந்து like it was an inspiring thing to see a lady doing so many things. And again like other than that எல்லா லீடர்ஸ் லைக் கிரண் பேதி இருக்காங்க, இந்திரா காந்தி இருக்காங்க, சரோஜினி நாயுடு இருக்காங்க, மதர் டெரேசா இருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் அன்கன்வென்ஷனல் கைண்ட் ஆஃப் லீடர்ஸ், லேடி டயனா இருக்காங்க, ஹூ ஹாவ் ரியலி ப்ரூவ்ட் தெம்செல்ஸ். அண்ட் லைக் அவங்க வீடியோவும் பார்த்துக்கிட்டு வெளியே உலகத்துலேயும் இறங்கி அந்த பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆன ஸ்டோரிஸ் வந்துட்டு நான் நிறையவே படிப்பேன். And like too many inspiring ladies for that matter. பேர் சொல்ல முடியாது, there are like so many of them. So yes. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொன்ன ஒருத்தரோட பேரை சொல்ல முடியாது, ஆனால் அந்த பேர்ல முதல் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க தாயா தான் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு க்ஷணம் நம்மளை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்கன்றதா நிஜமான விஷயமா இருக்கு. பொதுவா பெண்களுக்கு ஒரு படிப்பு துறையை செலக்ட் பண்ணும்போது இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு வைடா இருக்கு, நிறைய விஷயங்களை செலக்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க படிக்கக்கூடிய காலகட்டத்தில் டூரிசம் எதுக்குமா, வேற ஏதாவது பிகாம் பண்ணலாம்ல, இன்ஜினியரிங் பண்ணலாம்ல, இன்ஜினியரிங் கூட ஒரு பெரும் பதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் டூரிசத்தை நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நாங்கள் படிக்கிற வளர்கிற ஸ்டேஜில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு இட் வாஸ் இன்ஜினியர் ஆனும் இல்லை டாக்டர் ஆனும். இது இல்லைன்னா லைக் யூ ஆர் நாட் குட் ஃபார் எனி திங்குங்கிற ஒரு லைக் தே வில் டிமார்க் யுவர் செல்ஃப் இன் தட் வே. அந்த கைண்ட் ஆஃப் ஒரு இதில் மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் என்கரேஜ்ட் அஸ் டு டூ நம்மளுக்கு பிடிச்சது என்னவோ அதுதான் பண்ணணுங்கிறது வந்துட்டு சின்ன பத்திலேயே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து there was no forcing of anything. எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் பண்ணதில்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது படிப்பாக இருக்கட்டும், ஃபர்தர் ஆன் லைஃப்பில் என்னென்ன ஒரு படிப்படி ஏறினது வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது யூ டெவலப் யுவர் ஸ்கில்ஸ், யூ ரியலைஸ் லைக் நம்மளுக்கு எந்த ஃபீல்டில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி இதில் தான் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் மேபி இட் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் அன் ஆர்மி பேக்ரவுண்டுங்கிறதுனால லைக் யூ கீப் ஒரு 3 வருஷத்துக்கு யூ கீப் ட்ராவலிங். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் I was always like in my head it was always travel and tourism for me. I have never ever thought of anything else other than travel and tourism nu sollalam.
So I did my graduation, after post-graduation, ஒரு படி then IATA courses, diploma in international travel and tourism. வெளிநாட்டிலையும் போய் துபாயிலையும் போய் எமிரேட்ஸ் ஏவியேஷன் காலேஜில் நிறைய ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட courses and all that. So it's always been that way. And when somebody is there to back you, ஒரு moral support நம்மளுக்கு இருக்கும்போது வீட்டில், yes, உனக்கு என்ன இஷ்டமோ அது படி இங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இட் டசன்ட் மீன் எனிதிங் அட் ஆல். எந்த ஒரு ஃபீல்டை எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த வளர்கிற ஸ்டேஜில் வந்துட்டு ட்ராவல் அண்ட் டூரிசம் வாஸ் அ மேல் டாமினன்ட் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம சர்வைவ் ஆகுமா, நம்ம எக்ஸல் ஆகுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிற இதில் வந்துட்டு ஐ ஹவ் ப்ரூவ் தட் yes, interest இருக்கும்போது எந்த ஒரு industry doesn't matter. It is not at all like, gender which matters. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதில் படிப்படியாக எப்படி முன்னேறணுங்கிற ஒரு ரிசர்ச், ஒரு இன்ட்ரெஸ்ட் you need to develop. So that is, I think, how I have developed myself. நிஜமா சொல்லணும்னா ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு பெற்றோர் இருக்கும்போது, நமக்கான தெளிவான விஷயம் இருக்கும்போது நம்ம எந்த துறையை எடுத்தாலும் வெற்றிகரமான துறையா மாற்ற முடியும் அப்படின்னு நீங்க சொல்றதுலே தெரியுது மேம். ஒரு துறையை சார்ந்து நம்ம படிக்கிறோம், படித்த உடனே ஒரு படிப்பு முடிச்ச ஒரு பெண் கிட்ட வந்துட்டு நீ ஒரு தொழில் தொடங்கு அப்படின்ற மாதிரி யாருமே முதல்ல சொல்றது கிடையாது. ஒரு பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் ஒரு பயம் இருக்கும். இப்பதான் நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம், எடுத்தோன்னு ஒரு பிசினஸ் அப்படின்றது வந்துட்டு ஆண்டர்பிரனர் அப்படின்றது இப்ப இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக பீங் கோவிட் டைமுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் அதிகப்படியாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அந்த ஒரு டைம்ல நீங்க பிஃபோர் தட் ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எஸ், ஐ வுட் ஆல்வேஸ் சே தட் எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு இன்னொருத்தங்க பண்றாங்க, இன்னொருத்தங்க ஒரு இதில் வந்துட்டு எக்ஸல் ஆறாங்கன்னு பண்ணாதீங்க. எப்பவுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த ஃபீல்டில் இருக்குது, உங்களோட பேஷன் எந்த ஃபீல்டில் இருக்குது, அகெயின் உங்களுக்கு அந்த ஃபீல்டோட நாலேஜ் எவ்வளோ இருக்குது, are you like equipped enough? ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த இண்டஸ்ட்ரி பற்றி இருக்கட்டும், அது are you equipped with all that thing? அந்த ஒரு இதில் இறங்குறதுக்கு it took me about 10 years. I was working with the other organizations. நல்ல லைக் ஏர்லைன்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்டர்நேஷ்னலி ஆல்சோ இன் துபாய் I was there for 15 வருஷம் அங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். That is when I decided, and when நம்ம வெளி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது your commitment to the work, your passion for the work, அப்போவும் நான் இந்த 24/7 கைண்ட் ஆஃப் அ பர்சன் தான். ஒரு மிட் நைட்டில் கூட ஒருத்தர் கூப்பிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டானா, பிகாஸ் ட்ராவல் இண்டஸ்ட்ரி எப்படின்னா யூஆர் சென்டிங் யுவர் கிளைண்ட்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ். எல்லா டைம் ஜோனும் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸாக இருக்கும். ஸோ சில டைம் நம்மளுக்கு படுத்து தூங்குற டைம் வந்துட்டு அவங்க ட்ராவல் பண்ணுற டைம் ஆயிருக்கும். அந்த டைமில் கூப்பிடுவாங்க நம்மளை. மை மொபைல் வில் நெவர் பி ஸ்விட்ச்ட் ஆஃப் அட் ஆல். எப்போவுமே அது இட் வில் பி அவைலபிள் ஃபார் எனி ஒன் டு கால் மீ அட் எனி டைம். நிறைய நாள் வந்துட்டு மிட் நைட்ல எல்லாம் கால் பண்ணியிருக்காங்க. வேர் லைக் ஐ ஹவ் நெவர் செட் லைக் இல்லை இது என்னோட டைம் இல்லை, ஐ வில் நாட் பி. அண்ட் திஸ் வாஸ் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு பேஷன் வந்துட்டு அப்போலேருந்தே தொடங்கி இருந்தது. ஸோ வேர் யூ ஃபீல் தட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம் ஒன். ஒன்ஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அந்த திருப்பி வர வரைக்கும் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் தெம். ஸோ அந்த ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு பர்சனாக இருந்துட்டு வென் ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் இட், எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, இன்னொருத்தங்களுக்கோசரம் நம்ம ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ ஒரு கமிட்மெண்ட், இவ்வளோ ஒரு இது கொடுக்கும்போது நம்மளுக்கு அது எதுக்கு பண்ணக்கூடாது, நம்மளுக்குன்னு யோசிச்சு, பிகாஸ் தட் இஸ் வாட் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட். லைக் நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்குறோம். அண்ட் வென் ஐம் டூயிங் இட், வென் ஐம் நாட் ஈவன் இட்ஸ் நாட் ஈவன் மை ஓன் கம்பெனி, வேறு யாரோ பண்ணும்போதே இவ்வளோ ஒரு கமிட்மெண்ட்டோடு பண்ணும்போது, நம்மளுக்குன்னு யோசித்து பண்ணும்போது we will put in all 100%. So அப்படி தான் it started, the entrepreneurial journey started, where I started researching, should I go ahead with it, எப்படி பண்ணலாம், நம்மளுக்கு clientele base இருக்கா, market இருக்கா, competitors எப்படி, how would I survive, all those things ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி அடுத்த ஒரு 5 வருஷம் என்னென்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் இறங்கினேன். அண்ட் மை அட்வைஸ் டு எனி ஆண்டர்ப்ரினர்ஸ் வுட் பி தட், வாட் எவர் யூர் டூயிங், இன்னொருத்தங்க பண்ணுறாங்கன்னு அதில் இறங்காதீங்க. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா, மார்க்கெட் பற்றி தெரியுமா, என்னென்ன காம்படிஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, இது எல்லாம் ஒரு ஆன்சர் வந்துட்டு எஸ் வரும்போது மாத்திரம் இறங்குங்க. பிகாஸ் இட் இஸ் அ டஃப் ஜேர்னி.
எல்லாருமே லைக் you cannot be an overnight success. You'll face a lot of challenges. படியில challenges வரும். ஸோ அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தால் மாத்திரம் இதில் இறங்குங்க. So that is why it's a big story because Absolutely. இயல்பா சொல்லக்கூடியது பிசினஸ் தொடங்குறீங்களா, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது தான் ஜெனரலா ஒருத்தங்க கிட்ட பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும், எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட், அந்த மணி மோட்டிவோட பேசுவாங்க. பட் மணி இஸ் the main thing அப்படின்னு சொல்லும்போது that is the main thing, but it is not the end all thing. There is a lot of thing to get there. ஸோ அந்த ஒரு படிப்படியான ஒரு இது வந்துட்டு டெஃபினெட்லி வி ஷுட் பி. ஓகே, ஒரு பெண்கள் இப்போ ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆர்வமாக இருக்காங்க, ஆசைப்படுறாங்க அப்படின்ற போது பேசிக்காக அவங்க என்னென்ன க்ரைட்டீரியாவெல்லாம் பார்க்க வேண்டியது அடிப்படையாக இருக்குது? ஓகே, தே நீட் டு பி லைக் ஐ டோல்ட் யூ, ஒரு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு டெய்லரிங் ஆரம்பிக்கிறாங்களா, ஐ டாக் அபவுட் லைக் பேசிக்காக ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லாதவங்க, ஒரு மாம்ப்ரினராக எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ஏர்னிங் வேணும், ஒரு ஆண்டர்ப்ரினர் ஆகணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பல ஒரு லைக் திங்ஸில். அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது வந்துட்டு, ஓகே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இஸ் ஷீ பேஷனேட் எனஃப், அதில் இறங்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது. Because ஒரு entrepreneurial journey for a woman is definitely not easy. They are going to face lots and lots of challenges and roadblocks. So அதுக்கெல்லாம் mentally are they prepared for it? ஏன்னா இறங்கும்போது ஓகே நம்ம பண்ணிடலாம் பார்த்துக்கலான்னு இறங்குவாங்க. பட் ஒரு ஃபஸ்ட் அடி விழும்போதே ஐயோ நம்மளுக்கு இது இல்லை அப்படின்னு பேக் அவுட் ஆவாங்க. ஸோ இந்த பேக் அவுட் ஆகாமல் கண்டினியூஸாக ஒரு லாங் ரன்ல யோசிக்கணும்னா யூ நீட் டு ஸ்டடி த மார்க்கெட். நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இதோட மார்க்கெட் எப்படி இருக்குது, இதில் சர்வைவ் ஆகிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, அண்ட் அகெயின் ஹூ ஆர் த காம்படிஷன்ஸ், ஹவு அந்த காம்படிஷன்ஸ் ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியாத நிறைய லைக் சேலஞ்சஸ் ரோட் பிளாக்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் சீன் த பேண்டமிக். யாருக்குமே தெரியாது இந்த பேண்டமிக் வரப்போகுது, தொடர்ந்து ஒரு 2 வருஷம் இருக்க போகுது. ஃபார் தட் மேட்டர் ஈவன் த ஃப்ளட்ஸில் மை கேட்ரிங் கம்பெனி, ஐ வாஸ் ரன்னிங் அ ரெஸ்டாரண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்லி இட் வாஸ் இமர்ஸ்ட் இன் வாட்டர். லைக் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், டிமானிட்டைசேஷன், வேர் லைக் நிறைய குரூப்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன குரூப்ஸே கேன்சல் ஆகி லைக் ஐ ஹேட் டு ஃபேஸ் அ லாட் ஆஃப் லாஸ். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி அதை ஓவர் கம் பண்ண போகிறோம், அதுக்கு உண்டான ஒரு தைரியம் இருக்கா, நம்மளுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். மாடல் சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப தேவை நம்மளுக்கு. லைக் whoever is in and around you, it is not நம்ம மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஒரு மாடல் சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சாதான் we can அதில் முன்னேற முடியும், நம்மளால் அந்த இது வந்துட்டு தொடங்கி நடத்த முடியும். ஸோ இதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது தென் they need to make ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணோம். எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அது அவங்கக்கிட்ட இருக்கா இல்லை வெளியேந்து வாங்கணுமா, இந்த கைண்ட் ஆஃப் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் தே நீட் டு கெட் அ ப்ராஜெக்ட் ரெடி. இந்த 6 மாதத்தில் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகணும், 1 இயரில் எவ்வளோ டெவலப் ஆகணும், அகெயின் லைக் ஒரு ப்ராஜெக்ட் ஆஃப் 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ தே நீட் டு மேக் ஒரு ரஃப் கேல்குலேஷன் ஆஃப் இட். அதுக்கப்புறம் தான் அதில் இறங்கணும். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி ஹவு தே ஷுட் ஸ்டார்ட் இட் ஆஃப். ஓகே, ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பிஸ்னஸ் தொடங்கும் போது எடுத்தோன்னே பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதை பற்றி கற்றுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக பெண்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மாம்ப்ரனர் அப்படின்ற ஒரு வார்த்தை புது பதமாகவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒர்க் அட் ஹோம் பிஸ்னஸ் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். டு பி ஃப்ராங்க், ஆஃப்டர் கோவிட் நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குது? இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு நிறையவே சப்போர்ட் இருக்குது. ஒன்லி திங் இஸ் எப்படி ரைட்லி அப்ரோச் பண்ணணும், எப்படி எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் MSMEன்னு இருக்குது. அது வந்துட்டு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அது நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அதுதான், தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஹூம் டு அப்ரோச், ரைட் பீப்புள் இருக்காங்க இதுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு, பேங்க்ஸ் இருக்காங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு. யூ நீட் டு அப்ரோச் தெம், கோ டாக் டு தெம், சிட் அண்ட் டாக். டோன்ட் கோ இன்டைரக்ட்லி. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அந்த மாதிரி டோன்ட் கெட் டியூப்ட். இதுலேயே நிறைய பேர் வந்துட்டு they lose a lot of money. நாங்கள் MSME லோன் வாங்கி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துறதுக்கும் இருக்காங்க. டோன்ட் கோ த்ரூ எனி ராங் சேனல்ஸ். பிக் அப் த ரைட் கவர்மெண்ட் சேனல்.
அப்படி போயிட்டு பேங்க் போயிட்டு MSME டிபார்ட்மெண்ட் போயிட்டு அங்கே உட்காந்து பேசி they will guide you exactly how to approach, how to apply. அந்த விதத்தில் போங்க. நிறைய சப்போர்ட் இருக்குது. எல்லா பெண்களுக்கும் இப்போ எல்லாம் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இட் இஸ் அப் டு அஸ் டு யூட்டிலைஸ் இட். நம்ம முன்னேறணும், நம்ம டெஃபினெட்லி ஒரு ஸ்டேஜ்க்கு போனோன்னா சப்போர்ட் வேணும். மானிட்ரி சப்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுது இனிஷியல் ஸ்டேஜஸில். மாம்ப்ரினராகவே இருக்கட்டுமே, பட் டு செட்டப் ஒரு பர்டிகுலர் செட்டப் ப்ரொஃபஷ்னலி செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த உதவி தேவைப்படுது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு உள்ள. For example, a catering company, lots of people who do wonderful cooking, wonderful sweets பண்ணுவாங்க. நிறைய நிறைய விதத்தில் they want to this one. So அவங்களுக்கு இந்த மாதிரி government support கொடுக்கும்போது why don't they approach the right person and get the support? And இது தொடங்கி பண்ணுறதுக்கு வந்துட்டு again and again they support you. ஒரு வாட்டி லோன் எடுத்துட்டு again you need to replenish it and all that. It is all there. ஸோ அந்த ஹெல்ப்பை தேடிட்டு போங்க, கரெக்டான பீப்புளை அப்ரோச் பண்ணுங்கள் MSME டிபார்ட்மெண்ட்டில் அண்ட் கெட் த சப்போர்ட். அதுக்கு அஃப்கோர்ஸ் வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் லைக் எங்களுக்கே ஒரு ஆண்டர்ப்ரினர்ஸ் குரூப் இருக்குது வேர் தெர் ஆர் ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரினர்ஸ் இருக்காங்க, மிடில் எஸ்டாப்ளிஷ்ட் ஆண்டர்ப்ரினர்ஸ் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்ட் ஆண்டர்ப்ரினர்ஸ் இருக்காங்க. வி கெட் லாட் ஆஃப் speakers from MSME department and all that who come and give guide exactly என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், எந்த இதில் போய் அப்ளை பண்ணணும், யாருக்கு கால் பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், all these things we have different speakers coming in. So அந்த மாதிரி விதத்தில் வந்துட்டு you can guide the right kind of people. So yeah. ஓகே. MSME அப்படின்றது வந்துட்டு என்னன்றது தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஃப்ராடரண்ட் இருக்குது. அதனால் வந்துட்டு சரியான MSME ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் அணுகுனீங்கன்னா யார் அப்ரோச் பண்ணணும், எப்படிப்பட்ட தொழில் செய்யலாம், அதற்கான உதவிகள் என்னன்றது கவர்மெண்ட் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. வெறும் பெரிய தொழில்கள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுறதுக்கும் சரி, நடுநிலையில் இருக்கக்கூடிய தொழில்கள் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாமே பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் தயாராக இருக்காங்கன்றத மேம் முன் வச்ச ஒரு விஷயமா இருக்குது. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? வணக்கம் மேம், ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கோம்மா. உங்களோட கேள்வி என்ன? கண்டிப்பா எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பெண்களுக்கு குறிப்பிட்ட இந்த கேட்டரிங் துறை, அதாவது சமையல்லையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா செய்வாங்க பெண்கள். பட் இந்த பெண்கள் கேட்டரிங் துறை அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய அந்த ஆர்வம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. சோ பெண்கள் கேட்டரிங் விஷயத்தை எடுக்கிறதுக்கு தயக்கம் அப்படிங்கறது படுறாங்களா? உங்களுடைய அந்த கெரியர் வைஸ் எவ்வளவு பெண்கள் ஆண்களை விட எடுத்து இந்த கேட்டரிங் தொழில ஈடுபடுறாங்க, இதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க மேம். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இந்த டூரிசம் எஸ்பெஷலி அயல் நாடுகள்ல எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு? அந்த பெண்கள் அயல் நாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் ஸ்கீம்ஸ் அது மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்களா? இதை பத்தியும் சொன்னீங்கன்னா இட் வுட் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் மேம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேம். Thank you for calling. Thank you for calling and thank you for both the questions. இப்போ வந்துட்டு கேட்ரிங் ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்ரிங் பற்றியான கொஸ்டின், ஒன்று வந்துட்டு டூரிசம் உண்டான கொஸ்டின்ஸ். ஸோ கேட்ரிங்க்கு ஃபர்ஸ்ட் வரேன். இப்போ இருக்கிற காலத்தில் வந்துட்டு கேட்ரிங் இஸ் ரியலி இன் டிமாண்ட். இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது எனக்கு, பட் இப்போ ஆஃப் லேட் லாஸ்ட் 10 இயர்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் லைக் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, டோன்ட் ஹாவ் டைம் டு குக் அட் ஹோம் அண்ட் ஆல் தட். அப்படிங்கும்போது லைக் கேட்ரிங் சர்வீசஸ் ஆர் பிகமிங் ரியலி டூ மச் இன் டிமாண்ட். அண்ட் இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா how many ladies are in it? நிறைய பேர் இருக்காங்க. லைக் எஸ்பெஷலி சென்னையே பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்தா எல்லாமே கேட்ரிங் சர்வீசஸ் நிறைய பியூட்டிஃபுல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்னு இருக்கும்போது MSME லோன் விதத்துலையோ லைக் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் வி கெட் லோன்ஸ், வி கேன் அப்ளை ஃபார் லோன்ஸ், கெட் ஆர் கேட்ரிங்ஸ் மூவிங் அண்ட் ஆல் தேட்டுங்கும்போது இதில் வந்துட்டு நிறைய பேர் தைரியமாக இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஹோட்டலோட
catering, mess kind of homemade food kind of a thing. And the Cloud தேவைதான். kitchen is in Yeah, exactly. That is more in demand இப்போ எல்லாம். ஏன்னா health is also become very people are very conscious of all that. And corporate kitchenல கூட பாத்தீங்கன்னா corporate officesல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி encouragement நிறைய பேரே கொடுக்குறாங்க. So yes, go ahead with it and like you know right people approach பண்ணுங்க, MSME loansக்கு apply பண்ணுங்க. Set your kitchen in a proper professional way and then you go ahead with it. Definitely support பண்ணதுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம் and you can always like connect with us. Different forums இருக்காங்க இதுல like you know women forums itself நிறைய women forums இருக்கு where you get the guidance, where you get the support and all that. எப்படி approach பண்ணணும், எப்படி போகணும் and all that. இப்போ second question, I hope I have answered இதுதானே? Yeah, first question நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. And tourism, what was the question like? டூரிசம் பெண்களுக்கு வெளிநாட்டுல போய் வேலை பண்றதுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு, எவ்வளவு பேர் முன் வராங்க அதற்காக? Okay. Pandemic முன்னாடி stages were different. Pandemic ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ there is a lot of speculations. இன்னும் வந்துட்டு tourism has not, of course it has set in properly, but வெளிநாட்டில் போய் ஒரு இது பண்ணணும்னா there is a small kind of like ஒரு question mark after the pandemic. இன்னும் ஃபுல்லாக செட் ஆகலைன்னு சொல்லலாம். பட் இங்கே இருந்து நீங்கள் டூரிசம் நிறைய லைக் யூ டு நாட் ஹாவ் டு ஆக்சுவலி கோ அவுட், யூ கேன் ப்ரமோட் லைக் எங்களோட இண்டஸ்ட்ரி வந்துட்டு மை ஓன் டூரிசம் கம்பெனி. ஐ டூ போத் டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பேக்கேஜஸ் பண்ணுறேன். வீட்டில் உட்காந்துட்டே we can do it. You just need the right connects. இப்போ வந்துட்டு எங்களுக்கு உலகம் ஃபுல் ஆல் ஓவர் த வேர்ல்ட் we have DMCs, எங்களோட கோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒருத்தங்க மால்தீவ்ஸ்க்கு போகிறாங்கன்னா மால்தீவ்ஸில் பேஸ்ட் லைக் யூனோ கோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஹாங்காங் போகிறாங்கன்னா ஹாங்காங் பேஸ்ட் கோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க. We need the right kind of a connect. We can be in India and shine out in the world. So அதுதான் இப்போதைக்கு travel and tourism பொறுத்த வரைக்கும் it's taken slightly a back seat kind of a thing. முன்னாடி மாதிரி பேண்டமிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜஸ் இப்போ இல்லை. பட் டூரிசம் இஸ் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி. Pandemic முன்னாடி வரைக்கும் there was never a stage where like you know there is a business trip, there is a leisure trip, there is adventure trip, different kinds of tours irukku which like you know you have. Of course pandemicல எல்லாமே ஒரு like you know question markல வந்து ஒரு full stop னு ஆச்சு. But we are redeveloping ourselves. இப்போதைக்கு வெளிநாட்டில் போய் டூரிசம் டெவலப் பண்ணுறதோட இங்கே உக்காந்துட்டு around the world we can like you know expand it. So that would be my right advice as of now. Okay, fine. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? ஹலோ மேடம், நாங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோங்க மேடம். ஓகேம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் உமா மகேஸ்வரிங்க மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேங்க மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? மேடம், நான் இப்ப வந்து இயற்கை விவசாயிங்க மேடம். ஆர்கானிக்கா வந்து நான் வெஜிடபிள்ஸ். சொல்லுங்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ச்சியா பேசலாம், மேடம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. மேடம், இயற்கை விவசாயிங்க மேடம். ஆர்கானிக்கா நான் வந்து கிரீன்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி நான் ஓனா வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன்ல இந்த ஃபீல்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க மேடம். இந்த MSME வந்து நான் ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படி எங்க போய் அப்ளை பண்ணலாம். எனக்கு ஃபினான்ஷியலா கொஞ்சம் நான் வீக்கா இருக்கனால எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாங்க மேடம். இப்போ வந்தனா மேடமோட கான்டாக்ட் நம்பர்லாம் எனக்கு கொடுத்தா நிறைய டவுட்ஸ் இருக்கு. நான் ஃபினான்ஷியலா நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன மாரல் சப்போர்ட் எனக்கு வேணுங்க மேடம். அதெல்லாம் எப்படி எங்க போய் அப்ளை பண்றது இதெல்லாம் எனக்கு தெரியலைங்க மேடம். நான் வந்து இயற்கையான முறையில வெஜிடபிள்ஸ் கிரீன்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்க மேடம். அதுக்குதான் MSME இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அல்ல எப்படி என்னன்னு கேட்கலாம். விவசாயத்துக்கு இது அப்ளை ஆகுமா மேடம் MSME? ஓகேம்மா, உங்களுக்கான விளக்கம் நிச்சயமா கொடுப்பாங்க. ஓகே, டெஃபினெட்லி உங்களுக்கு உண்டா மேடம். எனக்கு மேடமோட நம்பர் கிடைச்சிச்சுன்னா எனக்கு நான் வந்து நான் கொஞ்சம் டெவலப் ஆகணும், நான் கொஞ்சம் வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம். ஏன்னா நான் எனக்கு அதெல்லாம் எப்படி வர்றதுங்கிறது தைரியம் மனசுல இருக்கு. எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி போனேன் நான் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிறேன் மேடம். நம்ம வந்து இப்ப இருக்கிறத விட டாப் கொஞ்சம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் வந்துட்டு இருக்கிறேன். அதுதான் மேடம், அது மேடமோட கைடன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னால மேல வர முடியும்.
அதனால மேடமோட கான்டாக்ட் நம்பர்ல ஏதாவது எனக்கு கிடைக்குங்களா? உங்களோட ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றிமா. ஒரு புது மேடையில ஒருத்தவங்களோட நம்பர் அப்படியே கொடுக்க முடியாது. உங்களுக்கான தெளிவான விளக்கம், நீங்க MSME எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மேடம் இப்ப சொல்வாங்க. அதை கேட்டு அந்த கைடன்ஸ் படி நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்களோட பதில் மேம். Thank you so much ma for this question. See, உங்களுக்கு உண்டான சப்போர்ட் டெஃபினெட்லி கொடுப்பாங்க. MSME ஆஃபீஸ் வந்துட்டு சென்னையிலேயே இருக்கு. மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா அடையார் கிண்டி பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் உங்களுக்கு வந்துட்டு MSME ஆஃபீஸ் இருக்குது, வேர் யூ கேன் approach the right kind of a person. Of course, like later on whenever if you need to reach me, நீங்க வந்துட்டு இவங்க கிட்ட கான்டாக்ட் நம்பர்ஸ் நான் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ இன்கேஸ் யூ வாண்ட் ஃபர்தர் கைடன்ஸ்னா டெஃபினெட்லி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் MSME பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி யூ கேன் கோ direct to the office and approach the right person. அவங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ், கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும். யாரை அப்ரோச் பண்ணணும், எந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணணும், என்னென்ன பேப்பர் ஒர்க்ஸ் ரிக்வயர்ட், உங்கள் பக்கத்துலேருந்து என்னென்ன பேப்பர் ஒர்க்ஸ் ரிக்வயர்ட் அண்ட் ஆல் தேட் அவங்க எல்லாம் கம்ப்ளீட் லிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் இன் டு த ரைட் கைண்ட் ஆஃப் திஸ் ஒன். அண்ட் அஃப்கோர்ஸ் இஃப் ஐ கேன் ஷேர் மை நம்பர் அண்ட் இட் கேன் ரீச் யூ கேன் நீங்கள் வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் ஐ கேன் கைட் யூ அக்கார்டிங்லி. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நீங்கள் டிடி பொதிகை ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க. MSME எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அதற்கான அணுகுமுறை என்றது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. ஆர்வத்தோட நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் புதுசாக தொழில்கள் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ தொழில் தொடங்கணும், ஆனால் எந்த தொழில் தொடங்குறதுன்ற ஒரு பெரும் கன்ஃபியூஷன் இருக்குன்னு யோசிக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ இந்த டைமில் இந்த தொழில் பண்ணலாம், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அதற்கு? இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு ஆஸ் ஃபார் அஸ் பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், ஒரு மாம்ப்ரினர்ஸாக இருக்கட்டும், ஒரு லைக் நிறைய நம்மக்கிட்ட ஃபண்ட் இல்லை பட் இதில் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் என்னோட அட்வைஸ் வந்துட்டு த காமன் ஆன ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இஸ் கேட்ரிங் கம்பெனி. நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டிலேருந்து தொடங்கி ஒரு ஆரம்பிக்கிற ஒரு இது வந்துட்டு கேட்ரிங் கம்பெனி இஸ் ஒன் குட் ஐடியா. பிகாஸ் நம்ம வீட்டிலேருந்து அதை பண்ணக்கூடிய ஒரு லைக் சாய்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நிறைய ரொம்ப ஜாஸ்தி ஃபண்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃபண்டோட கூட கேட்ரிங் கம்பெனி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் இட் செல்ஃப். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோப் மேக்கிங் அண்ட் வீட்லேயே ஹோம் மேட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிக் சோப்ஸ், அந்த கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்குது which can be explored. And இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கைண்ட் ஆஃப் அ திங். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அஃப்கோர்ஸ் எதில் இருக்குது, நம்ம வீட்டிலேருந்து எப்படி க்ரோ ஆகலாம், லைக் வேர் நம்மளுக்கு ஒரு செட்டப் இல்லாமல் வீட்டில் இருந்தே தொடங்கணும்னா தீஸ் ஆர் சர்டன் திஸ் ஒன்ஸ் டெய்லரிங்காக இருக்கட்டும், அது ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், ஒரு கேட்ரிங் கம்பெனியாக இருக்கட்டும், தீஸ் ஆர் ஆல் சம் திங்ஸ் வீட்டில் உட்காந்துட்டே நம்ம பண்ணக்கூடிய ஒரு திஸ் திங்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் சாரி பிஸ்னஸஸ் இருக்கட்டும், ஒரு க்ளோத்ஸ் பிஸ்னஸ் இருக்கட்டும், சின்ன சின்ன விதத்தில் வந்துட்டு நம்ம அகெயின் லைக் மசாலா பொடிஸ் அண்ட் ஆல் தேட். யார் யாருக்கு இந்த இதில் வந்துட்டு ஹோம்மேட் ஆர்கானிக் கைண்ட் ஆஃப் அ ஃபுட் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இதெல்லாம் நிறையவே இப்போ சப்போர்ட் பண்ணுற இதில் வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு திஸ் ஒன் வேர் எவ்ரி ஒன் சப்போர்ட்ஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் பிகாஸ் அகெயின் ஹெல்த் கான்ஷியஸ் நம்ம ரொம்பவே ஆகிட்டு இருக்கோம். ஸோ ராதர் தென் கோயிங் அண்ட் பையிங் இட் ஃப்ரம் அவுட் சைட், இஃப் வி நோ தெர் இஸ் சம்திங் விச் இஸ் லைக் ஒரு நல்ல ப்ராடக்ட் இஸ் அவைலபிள் டு அஸ் which doesn't have any kind of like ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரு சாமான் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா we would really opt for that. ஸோ இதில் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் நிறைய ஃபாரம்ஸ், விமன் ஃபாரம்ஸ் இருக்காங்க. ஐ வில் அஃப்கோர்ஸ் கிவ் யூ ஆல் த லீட்ஸ். நீங்கள் வந்துட்டு தூர்தர்ஷனை காண்டாக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கெட் ஆல் த லீட்ஸ் அண்ட் ஆல் தேட் அண்ட் காண்டாக்ட் தெம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னும் பல தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, இன்னும் பல கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது கொண்டு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஹலோ உங்களுடன். நான் சாப்பிட்டு அப்ப குண்டாயிட்டேன்னு சொல்லி காட்டுறீங்களா? அம்மா நீ நல்லா இருக்கேன்னு சொல்றேன், குண்டா இருக்கலாம். நான் வாயை அதுதானே சொன்னீங்க, வரும்போது 45 கிலோல இருந்தேன், இப்போ ஏதோ 100 கிலோல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு நான் வாஸ்து பாக்குறேன். ஜோசியரா நீங்க? ஓகேங்க, வணக்கம் வணக்கங்க. உட்காருங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றது? 7க்கு 4 3க்கு 1 தப்பு தெரியுமா? அதுவே பெரிய தப்பு. கொஞ்சம் இருங்க சார். இருங்க, இப்படிதாங்க உட்காரணும். அது
நல்ல வாஸ்து பார்க்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பக்கம் வைக்கணும், அக்னி மூலை எது, ஈசானி மூலை எது, இது எங்க இருக்கணும், வாசகால் எங்க இருக்கணும், ஜன்னல் எங்க இருக்கணும், அப்படிலாம் சொல்லலாம். நான் சொன்னேன் சார், பால்கனி கூட எடுத்து கீழே வைக்க சொன்னேன் சார். பால்கனி கீழே வச்சு அதுக்கு பேர் பால்கனியா, வராண்டா. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு காமெடி கலாட்டா. நமது பொதிகையில் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு ஸ்வராஜ். இந்திய பூமி அனைத்து சமயங்களையும் சமமாக நடத்தும் பூமி. அவர்களுடைய தகுதியை காட்டுங்கள். நம்பிக்கையின் மதிப்பு உயிரை விட மேலானது கொல்லேனே. இறப்பதற்கு தயாராகுங்கள். இந்தியாவின் பெயரையும் அடையாளத்தையும் அழித்து விடுவோம். இனி யாரும் கோயிலையும் கோட்டையும் மசூதியையும் கட்ட முடியாது. எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மதம் மாறுவதற்கு எங்களை நிர்பந்திக்கிறார்கள். இவ்வளவு காலமாக அனைத்து சமயங்களுடனும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நேரம் வந்துவிட்டது இந்த நபர்களை விரட்டி அடிப்பதற்கு. அவர்கள் அனைத்து எல்லைகளையும் கடந்து விட்டார்கள். வெற்றி தோல்விக்காக அல்ல, நமது உரிமைக்காக போராடுகிறோம். இதன் மறு ஒலிபரப்பு திங்கட்கிழமை மதியம் 3 மணிக்கும், புதன்கிழமை மாலை 4 மணிக்கும், வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு ஸ்வராஜ் ஒலிபரப்ப காணலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை உங்களோட நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆண்டர்பிரனர் அப்படின்ற ஒரு பதமே பல பேருக்கு தெரியாமல் இருந்து, இல்லை நாங்கள் ஆண்டர்பிரனர் ஆகணும், நிறைய பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் பல பேருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய மாறிட்டு வருது அப்படின்ற சொல்லலாம. பொதுவாக பெண்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் போதும் சரி, பெண்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போதும் சரி, எல்லாரும் பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எப்படி ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க, பர்சனல் லைஃபையும் சரி பிஸ்னஸையும் சரி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கும். இப்போ தொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இருக்க பெண்களுக்கு கூட நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்கும். அதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ், நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்றீங்க, அதை பத்தியும் சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஒர்க் லைஃப் அண்ட் நம்ம ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு திங். அகெயின் லைக் நம்மளுக்கு சக்ஸஸ் வேணும்னா ரெண்டுமே ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணிட்டு போனால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். வெதர் லைக் ஒரு ஃபேமிலியில் கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், ஒர்க்கில் கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், உங்களோட 100% 200% ரெண்டு இடத்துலையும் கொடுத்தா தான் அந்த பேலன்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸ்லி போயிட்டே இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். எஸ்பெஷலி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆக ஆக உடைய ஆரம்பிச்சிடுவோம். we will start breaking. ஸோ அது ஹோம் லைஃப்லேயும் எஃபெக்ட் பண்ணோம், ஃபேமிலி லைஃப்லேயும் எஃபெக்ட் பண்ணோம், ஆர் ஒர்க் லைஃப்லேயும் லைக் இட் வில் ஸ்டார்ட் டெஃபினெட்லி இட் வில் ஸ்டார்ட் பிரேக்கிங் அஸ். ஸோ நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, இட் இஸ் ஈஸி, இட்ஸ் நாட் இம்பாசிபிள், இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். பட் நம்மள லைக் ஒரு இது சூஸ் பண்ணியிருக்கோன்னா அது எப்படி பிளான்ட் வேலை போகணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம டைமை மேனேஜ் பண்ணணும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்ம ஒர்க் லைஃப்பை ஃபேமிலி லைஃப்பில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஃபேமிலி லைஃப்பை ஒர்க்கில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த ப்ரெஷர் இங்கே போடக்கூடாது, அந்த ப்ரெஷர் இங்கே போடக்கூடாது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வாட் ஐ ஃபாலோ இஸ், நம்ம வீட்டில் இருக்கும்போது வேர் ஐ பிலாங். லைக் ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு லைக் ஒரு டாட்டராக இருக்கட்டும், ஒரு டாட்டர் இன் லாவாக இருக்கட்டும், ஒரு மதராக இருக்கட்டும், ஐ டோன்ட் பிரிங் இன் மை பிஸ்னஸ் தேர். வீட்டில் இருக்கும்போது நான் சாதாரணமான ஒரு விமன் தான். ஐ ஆம் அ லேடி ஆஃப் த ஹவுஸ், தட்ஸ் ஆல். என்ன பண்ணணுமோ அதெல்லாம் லைக் ப்ராப்பர்லி ஐ ஆர்கனைஸ் மை டைம். வென் ஐ ஸ்டெப் அவுட், நம்ம பிஸ்னஸை பார்க்கும்போது, நம்ம ஒர்க்கை பார்க்கும்போது, ஐ ஃபர்கெட் வாட் ஐ ஹவ் லெஃப்ட் பிஹைண்ட். ரெண்டுமே லைக் இருக்குது, ரெண்டுமே ஒரு ப்ராமினென்ட் திங்ஸ் இன் யோர் லைஃப். பட் அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்ம டைமை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இட்ஸ் அ 24/7 கைண்ட் ஆஃப் அ திங். நம்மளுக்கு ரெஸ்ட்டும் ப்ராப்பராக இருக்கணும், இல்லைனா அகெயின் லைக் யூஆர் கோயிங் டு கெட் எஃபெக்டட். ஃபேமிலி லைஃப்பும் எஃபெக்ட் ஆகும், பிஸ்னஸ் லைஃப்பும் எஃபெக்ட் ஆகும். ஸோ எல்லாமே ஒரு டைம் ஸ்கெட்யூல், நம்மளோட ஆர்கனைசேஷனல் ஸ்கில், நம்மளோட லீடர்ஷிப் ஸ்கில் வில் ஸ்பீக் ஹியர். எப்படி நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணி, எப்படி பிளான் பண்ணி காலையில் ஆரம்பிக்கிறோம், அப்படி தான் லைக் ஹாப்பிலி யூ ஹாவ் டு எண்ட் இட் அட் இன் த நைட் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு
I am a daughter. My parents are with me. We are 3 generations staying together. But எந்த விதத்துலையும் nobody is affected, and I am a pet lover. There is also pet at home. So I give ஒரு ஃபேமிலிக்கு உண்டான டைம் I give, பேரண்ட்ஸ்க்கு உண்டான டைம் I give, குழந்தைங்களுக்கு உண்டான டைம் I give. My pet needs me, so அதுக்கு உண்டான டைம் I give. At the same time, work doesn't get affected. So அதுக்கு உண்டான டைம் I give. But how I prioritize, எப்படி organize பண்ணிட்டு நம்ம கரெக்டாக போகிறோமோ, that is more important. And again, when we say, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இது சூஸ் பண்ணுறோன்னா, it's not going to be easy. Obviously, it is இது ஒரு ஈஸியான டாஸ்க் இல்லை. It will take time to stabilize. ஒரு இதுவும் ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். பட் டேக் த டைம் அவுட் இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளால் டெஃபினெட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் ரனில் போகணுன்னா பண்ணி தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஹவு அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரினர், பி இட் அ மேன் ஆர் அ லேடி, ரெண்டு பேருமே இது பேலன்ஸ் பண்ணி ஒரு மாரல் சப்போர்ட் ஈச் அதற்கு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தால் தான் லைஃப் கோஸ் வெரி ஸ்மூத். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற சர்டன் திஸ் ஒன்ஸ். ஓகே ஃபைன். எந்த அளவுக்கு நம்ம வியாபாரத்துக்கும் நம்மளோட தொழிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டியது அவசியம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு தொழில் ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு இப்ப பல பேர் அதுல புதுமையா நான் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டர்பிரினர் எங்க வீட்ல இருந்து சொல்றத தாண்டி ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா பிசினஸ் எடுத்து நடத்துறீங்களா, அம்மாவோட பிசினஸா, ஃபேமிலி பிசினஸா, பிசினஸ்ன்றதே வழியா வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கு? இல்லைன்னா பல பேருக்கு இருக்கக்கூடிய பயம், நம்ம வீட்டுல தொழில் செஞ்சு பழக்கம் கிடையாது, நம்ம இதுல சக்சஸ்ஃபுல்லா இருப்போமோன்ற ஒரு தயக்கமும் இருக்கும். ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் அ ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரினர் எங்கள் ஃபேமிலியில். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துட்டு சின்னப்பத்துலேருந்தே இருந்தது. ஐ ஹேவ் ஆல்வேஸ் பீன் அ கோ கெட்டர். எனக்கு ஒன்று யோசித்தா அது டெஃபினெட்லி பண்ணணும், அது சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணணும், அது தொடர்ந்து பண்ணணும். எந்த சேலஞ்சஸாக இருக்கட்டும் அதை ஃபேஸ் பண்ணி தொடர்ந்து எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் அதுலேருந்து எந்திரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் இருந்தால் you can be a first time entrepreneur, you can run your family business. ரெண்டுத்துல if you ask me, of course family business run பண்ணும்போது you get something in the lineage. ஒரு establish ஆன கம்பெனியை you are taking it, but அதுலேருந்து உங்களோட ஜேர்னி தான் ஆரம்பிக்கும். அந்த எஸ்டாப்ளிஷ் ஆன பிஸ்னஸை நீங்கள் தொடங்கி அது சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறீங்களா இல்லை யூ கேன் கோ டவுன் த டம்ப்ஸ். ஸோ அது வந்துட்டு எப்படி நம்ம சமாளிக்கிறோம், எப்படி நம்ம அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் நம்ம அதில் போடுறோம், எவ்வளோ பேஷன் அதில் போடுறோம், ஹவு ரெடி ஆர் வி. ஸோ ஐ ஃபீல் it doesn't really matter except for the financial backing that comes. ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ங்கும்போது ஒரு மானிட்டரி பேக்கிங் இருக்கும், ஒரு ஃபினான்ஷியல் பேக்கிங் இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனி, ஸோ அதுக்குண்டான அந்த ப்ராடக்ட்ஸோ இருக்கட்டும், அந்த இது இருக்கட்டும், ஆல்ரெடி இட்ஸ் ஆல் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் கிடைக்குமே தவிர அதை தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரினர் இட்ஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம நேம், ஃபேம், எவ்ரிதிங் பிகினிங்லேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம அதை கிளையன்டீல் ஒரு பேஸ் பண்ணி ஒரு பேரை சம்பாதிக்கணும், ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கணும், ரிலையபிலிட்டியை சம்பாதிக்கணும், விச் ஃபேமிலி பிஸ்னஸ் அது வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற பேரை காப்பாற்றணும். இது வந்துட்டு நம்ம பேரை ரைட் ஃப்ரம் த பிகினிங், ரைட் ஃப்ரம் ஸ்க்ராச் நம்ம உண்டாக்கணும். ஸோ இந்த சின்ன டிஃப்ரென்ஸை தவிர I think running it is the same. So yeah. நான் ஆரம்ப கட்டத்திலே சொன்ன மாதிரி ஒரு தொழில் நம்ம தொடங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்னவா இருக்கும்ன்றது பல பேர் யோசிக்கிறாங்களே தவிர முதல்ல தொழில் தொடங்கும்போது பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒன்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்றது, இல்லை நீங்க சொன்ன மாதிரி பேண்டமிக் டைம்ல பெரும் லாஸ் சந்திக்கும் போது என்ன பண்றது, அதற்கான பேக்கப் பிளான்ன்றது பல பேர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. பேண்டமிக் ஒரு காஸாகவே எடுத்துகிட்டு நான் இது பேசுகிறேன். இல்லை ஆர் என்னோட ஜேர்னியே ஐ வில் ஷேர் இட் வித் யூ, ஹவு த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹவ் ஒர்க்ட் ஆர் நாட் ஒர்க்ட் ஆர் ஃபெயிலியர்ஸ் ஐ ஹவ் ஃபேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டில் when I was running a restaurant, ஃப்ளட்டே கம்ப்ளீட்லி ரெஸ்டாரண்ட்டே கம்ப்ளீட்லி இமர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் we could not recover back. ஸோ அதில் கம்ப்ளீட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அத்தனையும் திருப்பி போட வேண்டிய நிலைமை வந்தது. ஸோ அட் தட் டைம் என்னடா பண்ணுறது, there was a first hit.
But that is when அதுக்கப்புறம் வந்துட்டு we changed it into a catering company where we started outsourcing. நம்மளுக்கு வர்ற டிமாண்ட்ஸ் மாத்திரம் எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஆன் அ டே டு டே பேசிஸ் நம்ம லைக் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது we face a lot of challenges. ஸோ திருப்பி அதில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்துட்டு ஒரு கேட்ரிங் கம்பெனியாக மாற்றி we started getting lot of corporate companies and corporate orders, and then we started working on 24/7 kind of a kitchen in corporate companies like IT companies எல்லாம் நம்மளோட கேட்ரிங் சர்வீஸ் இது பண்ணோம். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் லைக் ஒரு சேஞ்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் where we can establish our profit. And பேக்கப்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் ஆகி நம்மளோட கம்ப்ளீட் இன்கம் ஐ மீன் வாட் எவர் வி ஹேட் இன்வெஸ்டட் அதெல்லாம் முழுங்கும் போது மை ட்ராவல் அண்ட் டூரிசம் கம்பெனி ஹெல்ப் மீ டு சர்வைவ். ஸோ லைக் அது பேலன்ஸ் பண்ணதுக்கு வந்துட்டு ஒரு பேக்கப் இருந்தது. அகெயின் ஒரு 2 years we got up, we established ourselves. The second adi vandittu demonetization vandadu, where travel and tourism was doing extremely well, where we were getting corporate groups of 100 200 numbers and all that. Demonetization, 3-4 groups went down the drain. Adla oru adi. By that time catering company had come up. So like and the company had come up, so automatically you have a backup. So idu pogumbodhu adu help out aachi, adu pogumbodhu idu help out aachi. Then அது பண்ணும்போது தான் ஐ வாஸ் இன் டிஃப்ரெண்ட் விமன் ஃபாரமில் லைக் கலந்துப்பேன். அண்ட் அங்கே வந்துட்டு நிறைய லைக் ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு ஓடிட்டு இருக்கோம். வை ஆர் பீப்புள் தேர்? அங்கே ஒரு லைக் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கூட்டம் எல்லாம் பார்ப்பேன். who are interested only in selfies, who are interested only in like photo and ஒரு get togethers and actually not coming for business purpose, but ஒரு selfie எடுக்கணும், ஒரு get together வேணும், அந்த kind of like அப்போ அந்த ஒரு questions ஓடிட்டு இருக்கும்போது தான் ஓகே நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கான்டாக்ட் லிஸ்ட் இருக்குது. You have like ஒரு reliability you have established, ஒரு trust basis you have established. இதெல்லாம் இன்னொரு ஃபாரம்ல நம்ம எதிர்பார்க்கறதோட நம்மளே ஒரு entrepreneurs group எதுக்கு why am I expecting like இந்த ஃபாரம் இப்படி இருக்கணும், அது அந்த ஃபாரம்ல இது இல்லை, இதெல்லாம் இல்லாத ஒரு குறையெல்லாம் நம்மளால தீர்க்க முடியுங்கிற ஒரு ஸ்டேஜில் வரும்போது ஐ ஓப்பன் தி லைக் entrepreneurs group ஒன்று ஆரம்பித்தேன், வேர் வி ஹாவ் அபவுட் 100-150 entrepreneurs. இப்போ வந்துட்டு ஐ கம் டு திஸ் பேண்டமிக் ஸ்டேஜ் வரும்போது கேட்ரிங் சர்வீஸ் வென்ட் டவுன் த ட்ரெயின், தி ட்ராவல் அண்ட் டூரிசம் டோட்டலி a zero, but my entrepreneurs group was flourishing. பிகாஸ் அதில் இருக்க வேண்டிய நிறைய பேர் வந்துட்டு நல்ல ஃப்ளரிஷ் ஆகிற லைக் ஒரு ஸ்டேஜில் வந்தாங்க. அண்ட் லைக் திஸ் இஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். ஒரு பேக்கப் ஆல்வேஸ் ஐ ஹேட் இட். அண்ட் ஒரு லைக் ஒரு தொடர்ந்து ஒரு கோ கெட்டர் கைண்ட் ஆஃப் அன் இன்ஸ்டிங்க்ட் விச் டசன்ட் ஒரு கீழே போகும்போதெல்லாம் நோ this is not it. Yeah, effect ஆகும், definitely effect ஆகும். ஒரு business நம்மளுக்கு ஃபெயிலியராக போகும்போது it hurts us, it goes to a like ஒரு depression stage போகும். But it doesn't allow me to go down the drain. Like ஒரு நாள் ஃபுல்லாக like maybe I will sit and I'll think, oh my God, what has happened and all that. But அது ரொம்ப நேரம் அதை எஃபெக்ட் ஆகக்கூடாத அளவுக்கு I am strong enough. Next day itself I'll get up, okay, அதெல்லாம் முடிஞ்ச கதை, ஓகே இது ஆயிடுச்சு, this is over. Now how எப்படி எந்திரிக்கணும், எப்படி திருப்பியும் அதை ஆரம்பிக்கணும், திருப்பி எப்படி அதை லைக் how I need to run it is what goes on in my head. ஸோ அதனால் நான் ஒரு அட்வைஸ் எல்லா ஆண்டர்ப்ரினர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க, எஸ்பெஷலி பேண்டமிக் அப்புறம் கொடுக்க வேண்டியது வந்துட்டு ஆல்வேஸ் ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க. ஒரு சம்திங் 2 things which can balance. ஒன்று இல்லைனா கூட இன்னொன்று சர்வைவ் ஆகிறதுக்கு இன்னொன்று இல்லைனா கூட. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைக் த entrepreneurs group that I run, அதுலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது பேண்டமிக்கில். we were லைக் நிறைய பேர் ஒரு தொழிலில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட தொழில் பாதிக்கப்பட்டு இருந்தது. they tried different things like food business did fantastic. Vegetables, organic farm vegetables and all, and then medical equipments and all that. இதெல்லாம் நல்ல flourish ஆகிற ஒரு this thing they took it up.
we advise how they can do it, how they can go about it, how we encourage them and all that. அதில் நிறைய பேர் survive ஆகி நல்ல பியூட்டிஃபுல்லாக we took the like நம்மளோட entrepreneurs group to the next level of it. So அந்த மாதிரி we have regular speakers coming in and giving these kind of advices. I am always giving advices to them as to how we can balance it all. ஸோ எப்படி நம்ம இதெல்லாம் லைக் ஒரு இதில் வந்துட்டு பேண்டமிக்கில் கீழே விழுறோமோ, இல்லை டிமானிட்டைசேஷனில் கீழே விழுமோ, இல்லை ஃப்ளட்ஸில் கீழே விழுமோ, இல்லை நேச்சுரலாக வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னால நம்ம கீழே விழும்போது நம்ம எப்படி எந்திரிக்கிறோம், நம்ம எப்படி திருப்பி ஃபேஸ் பண்ணுறோம், அண்ட் நம்ம எப்படி அகெயின் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறோம் ஷுட் பி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் அஸ். ஸோ எந்த ஒரு வியாபாரம் தொடங்கும் போதும் வெற்றிகரமா போகும், அது எல்லாரோட ஆசையா இருந்தாலும் சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா அதற்கான பேக்கப் பிளானை வச்சுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கு. அதற்கான ஒரு திட்டமிடுதல் ரொம்பவே அடிப்படையானதா இருக்கு அப்படின்றது மேம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வியாபாரம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு புரிதல் ரொம்ப அதிகமா தேவை அப்படின்னு சொல்லும் போது எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வரும். ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எஜுகேஷன் எந்த அளவுக்கு தேவையில்லை, புரிதல் தேவைன்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஃபார் இன் யோர் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ட்ராவல் அண்ட் டூரிசம் பற்றி படிச்சிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றின அறிவு படித்தல் எந்த அளவுக்கு அடிப்படையாக தேவைப்படுது? சில இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டெஃபினெட்லி த பேக்கிங் இஸ் ரிக்வயர்ட். பட் நிறைய இண்டஸ்ட்ரி நம்ம பாதி நம்ம ஒர்க் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் ரிலேட்டட் வித் ஆர் எஜுகேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் we need to educate ourselves skill based. நம்மளோட ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ அதை வந்துட்டு தொடங்கி பண்ணுறது, அதில் தொடங்கி நம்ம வளர்ச்சி எப்படியோ, என்ன கோர்சஸ் எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் அகாடமிக்ஸ். இந்த மாதிரி வொகேஷ்னல் கோர்சஸ் வச்சு இருக்கிறவங்க லீடர்ஷிப் கற்றுக் கொடுக்குறாங்க, ஆண்டர்ப்ரினர்ஷிப் கற்றுக் கொடுக்குறாங்க, அகெயின் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, ட்ராவல் அண்ட் டூரிசம் கற்றுக் கொடுக்குறாங்க, ஸ்கில் பேஸ்ட் ஒர்க்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த ஸ்கில்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி அகாடமிஸில் நீங்கள் போய் அந்த ஒரு சின்ன கோர்சஸ், இட் இஸ் ஆல் லைக் நம்ம எஜுகேஷன் பேஸ்ட் கோர்சஸ் மாதிரி 1 year 2 year கோர்சஸ் இல்லாமல் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் 3 months கோர்சஸ், 6 months கோர்சஸ், அந்த மாதிரி 1 month கோர்சஸ். அதெல்லாம் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கு இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை கெயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கைண்ட் ஆஃப் கோர்சஸ் ரியலி ஹெல்ப்ஸ். அது என்னோட அனுபவம் லைக் அண்ட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கோர்சஸில் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு லைக் இந்த கோர்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், அந்த கோர்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். லைக் இது மோர் தென் த பேசிக் எஜுகேஷனல் கோர்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் இஸ் த ரைட் அப்ரோச் இஸ் வாட் ஐ ஃபீல். ஆண்டர்ப்ரினர்ஷிப்க்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் லைக் ஒரு பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கும் போது தீஸ் திங்ஸ் ஹெல்ப் அஸ் குவைட் அ லாட். ஓகே, அந்த தைரியம், அந்த ஃபேசிங் கெபாசிட்டின்றது உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியா வருது. அண்ட் ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் ஆல்சோ. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்கில் இருக்கா, இது டெய்லரிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு குக்கிங் இதுவாகவே இருக்கட்டும், we can join cookery courses. ஸோ நிறைய cuisines பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல், இப்போ மாம்ப்ரினராக இருக்கும், நம்ம ஒரு கேட்ரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு சில லைக் நார்மல் கைண்ட் ஆஃப் cuisines நல்லாவே வரும், நம்ம வீட்டில் சமையல் ரெகுலர் பேசிஸில் சமையல் பண்ணுறது. பட் ஹவு டு வி கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இப்போ நம்ம ஒரு கேட்ரிங் கம்பெனின்னு ஆரம்பிக்கும் போது பல விதமான ஆர்டர்ஸ் வரும். they would require இது வேணும் அது வேணும். அந்த மாதிரி டைமில் யூ கேன் டேக் அப் சம் குக்கரி கோர்சஸ். உங்கள் ஸ்கில்லை நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கோர்சஸ் எடுத்தால் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு ஃபர்தர் யோர் இது அஃப்கோர்ஸ் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஒரு அகாடமி ஆஃப்டர் ஆல் திஸ் ஒரு 3 decades ஆஃப் பிஸ்னஸ் லைஃப், ஒரு 30 years into all this travel and tourism, catering and all that. இப்போ நானே like final touch of mine has been ஒரு academy ஆரம்பிச்சு இந்த ஸ்கில் கைண்ட் ஆஃப் ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸை வச்சு encourage பண்ணலாம் different women, different genders. Of course women and male, it's not like only one person can do it. யார் வேணாலும் வந்து like they can get themselves established in the மாதிரி. ஓகே ஃபைன். நிகழ்ச்சியில் இன்னொரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ
எஸ் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம். வணக்கம், நான் சென்னை பழைய பெரும்பத்தூர் குடிநீர் VL கணபதி சமூக சேவர். இந்த வந்தனா சகோதரிகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நிச்சயமா சொல்லுங்க சார். இப்போ எல்லாமே +2 முடிச்ச எல்லாம் பி ஐடி சிவில் இன்ஜினியர் அப்படி இப்படி படிக்கிறாங்க. அது அப்படின்னா கிராஜுவேட்ல MBA MS கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இந்த கோர்ஸ் படிக்கணும்னா அது எந்த யூனிவர்சிட்டி, அது எப்படி அப்ளை பண்ணணும், எந்த இது தனி இந்த கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில பண்றாங்க, இது படிக்கணும்னா அந்த கோர்ஸோட இந்த கோர்ஸ் பெட்டரா? நான் BE படிக்கிறது கிராஜுவேட்டோட இது பெட்டர் கோர்ஸா? நீங்க டிராவல் அண்ட் டூரிசம் அந்த கோர்ஸ் பெட்டர் தான் இன்ஜினியரிங் கோர்ஸ். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின். இது ஆன்சர் பண்ணோன்னா நான் வந்துட்டு ஐ ஹாவ் டு பி வெரி லைக் இம்பார்ஷியல் ஒரு ஆன்சர் கொடுக்கணும். நோ, சி பியோட லைக் திஸ் இஸ் பெட்டர் ஆர் தட் இஸ் பெட்டர்னு எப்போவுமே கிடையாது. எனி எஜுகேஷன் ஃபார் தட் மேட்டர், பி தான் ரொம்ப லைக் ரொம்ப ஹை அண்ட் குவாலிஃபிகேஷன், இல்லை மெடிசன் தான் ரொம்ப ஹை அண்ட் குவாலிஃபிகேஷன். இது வந்துட்டு ஒரு லைக் ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்தது. இன்ஜினியரிங் படித்தாதான் லைக் பசங்க படித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மெடிசன் படித்தாதான் ஒரு லைக் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு தட் யூஸ் டு பி ஓ என் பையன் வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கிறான், மெடிசன் படிக்கிறான்னு. இல்லை, அப்படி இல்லை சார். யூ நீட் டு டெவலப் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அதேர். நம்ம கைடன்ஸ் தான் கரெக்டான. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னா ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்ட்ரெஸ்ட் ட்ராவல் அண்ட் டூரிசமில் இருக்கா, இஃப் ஐ கோ த்ரூ ஆல் த ரிசர்ச், ஐ டூ அ லிட்டில் பிட் ஆஃப் ஒரு ஆன்லைன் ரிசர்ச் பண்ணோன்னா ட்ராவல் அண்ட் டூரிசமில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ட்ராவல் அண்ட் டூரிசம் ஒரு லைக் ஒரு ரொம்ப ரொம்ப வைடான ஒரு சப்ஜெக்ட். It's not just travel and tourism. There are umpteen number of like ஒரு subjects in that. Airline இருக்கு, airline fares இருக்கு, like reservations இருக்கு, trains இருக்கு, tourism இருக்கு, history இருக்கு, historical this ones இருக்கு, அந்த மாதிரி like visas இருக்கு. So it's a very very wide subject. ஒரு சப்ஜெக்ட்னு கிடையாது. அண்ட் அதுலேயே நிறைய கோர்சஸ் இருக்குது. IATA courses இருக்குது, International Air Travel Associationோட courses, that is a Geneva based course which is the high end for travel and tourism. அந்த மாதிரி லைக் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் இஸ் த நம்மளோட பி ஆல் அண்ட் எண்ட் ஆல்னு கிடையாது. நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதில் ரைட்டான ரிசர்ச் பண்ணி ரைட்டான லைக் BA பண்ணால் கூட பிலேயே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வைட் சப்ஜெக்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்னு இல்லாமல் அதுலேயே லைக் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஐடி இருக்கலாம், அதில் இட் கேன் பி அ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இட் கேன் பி அ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இட் கேன் பி அ சிவில் இன்ஜினியரிங். அந்த மாதிரி இட்ஸ் அ வைட் சப்ஜெக்ட். So no particular education is like கம்மியோ ஜாஸ்தியோன்னு இல்லை. பட் அதில் நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறோமோ, எவ்வளோ ரிசர்ச் பண்ணி என்ன கோர்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்து அது கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கைடன்ஸ் கொடுக்கும். அண்ட் என்ன ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் பெஸ்ட் ஆஃப் லைக் யூனிவர்சிட்டிஸ் எது, என்ன நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு லைக் இட் இஸ் ஆல் கனெக்டட். நம்மளோட மானிட்டரி எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குது, இல்லை அகெயின் லைக் நம்ம லைக் வி ஆர் அ குட் ஸ்டூடெண்ட்னா ஹவு எஜுகேஷன் கேன் ஹெல்ப், ஹவு மச் ஆஃப் லைக் ஸ்காலர்ஷிப் வி கேன் கெட். இது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இன்டர்டிபெண்டன்ட் ஆன் ஒன் another. So இது வந்துட்டு இட்ஸ் wide subject which I think I cannot finish here as such. ஸோ எந்த ஒரு டாப்பிக்காக எடுத்தாலும் எந்த ஒரு சப்ஜெக்டாக எடுத்தாலும் அதில் கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதில் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் எக்ஸல் ஃபார் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ராவல் அண்ட் டூரிசம் பண்ணும்போது ரொம்ப கம்மி, there were very few colleges which were giving a BSc graduation course for travel and tourism. ரொம்ப one was Queen Mary's College, one was Presidency College, and there was a வேலூரில் வந்துட்டு full time travel and tourism 3 years course, graduation course. இப்போ பார்த்தீங்கன்னா every colleges has it.
it's become like, travel and tourism has become very this one. But நான் படிக்கிற காலத்தில் வந்துட்டு ரொம்ப few colleges were there. And then அந்த டைம்லேயே I started researching what I can do further. அதை எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன டிப்ளமா கோர்சஸ் இன் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அண்ட் டூரிசம் எடுக்கலாம், எப்படி IATA கோர்சஸ் சர்டிஃபிகேஷன் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டும் இட்ஸ் அ வைட் சப்ஜெக்ட் சார். ஸோ வி நீட் டு டூ அ ரிசர்ச் ஆன் தட். And we need a full, I think full time ஒரு ஷோ வேணும் அதுக்கு. ஓகே, எந்த ஒரு துறை எந்த ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்தாலும் அதில் கிளையும் இதுவும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் சார். அம்மா வந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வந்து லட்சுமணன் தாஸ் பேசுறேன்மா. சொல்லுங்க சார். அம்மா வந்து இது சொன்னாங்க, MSME கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த இது சொல்லியிருந்தாங்க. ஆமா, எல்லாருமே வந்து சென்னை கிண்டிக்கு MSMEக்கு வரணுங்களா, இல்ல அந்தந்த மாவட்டங்கள்லயே அவங்களுக்கு வந்து MSMEயோட இது அலுவலகம் இருக்குங்களா, எது நல்லதா இருக்கும்? மாவட்டத்துக்கு வரணும் இல்ல தலைநகரத்துக்கே வந்து அது அப்ரோச் பண்ணணுங்களா? இடைத்தரகர் இடைத்தரகர் யாரோ சொல்லலாம், அவங்க மூலம் போக வேண்டாம், நேரடியா நம்ம போகலாம்னு சொன்னாங்க. அது நம்ம நேரடியா போய் அப்ரோச் பண்ண முடியுங்களா? Thank you sir, thank you for this question. Definitely பண்ணலாம் சார். டைரக்ட்லியே இதில் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. யூ கேன் டைரக்ட்லி அப்ரோச் த MSME ஆஃபீஸஸ் அண்ட் இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். சென்னையில் இருக்கிற MSME ஆஃபீஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஒன் where you can directly go. நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். யூ கேன் கனெக்ட் வித் தூர்தர்ஷன் அண்ட் கெட் த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். நான் சில பேரோட காண்டாக்ட்ஸ் டைரக்ட்லி whom you can approach for these guidance and all that நான் கொடுக்குறேன். ஸோ அது நீங்கள் வாங்கிக்கலாம் சார். ஓகே, MSME வந்துட்டு எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்விகள் வச்சிருக்காங்க. அதே போல எந்தெந்த ஆஃபீஸஸ், இந்த ஆஃபீஸஸ் ஒரு நேம் சொன்னீங்கன்னா கூட இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். MSME, it's called as MSME, micro, small and medium enterprises. This is what is MSME. And இதோட ஆஃபீஸஸ் நீங்க ஆன்லைன்லயே சர்ச் பண்ணீங்கன்னா their office with the address and contact numbers வரும். ஸோ கூகுள்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நம்மளோட சென்னையில் இருக்கிற ஆஃபீஸோட அட்ரஸ் இட் செல்ஃப் வில் கம். ஸோ எந்த கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் ஆல் தி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடோட இது போட்டிங்கனாலே கூகுளில் they will give you all the details. நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு டைரக்ட்லி அப்ரோச் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் சார். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ எல்லாம் இதெல்லாம் முன்னாடி மாதிரி காம்ப்ளிகேட்டட் இல்லை. யூ கேன் அப்ரோச் டைரக்ட்லி. ஸோ எஸ், நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட வாரியாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்கள் மாவட்டங்களில் எங்கெங்கே ஆஃபீஸ் இருக்குன்றது தெளிவாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் நரசிம்மன். ஆக்சுவலி ஐம் காலிங் ஃப்ரம் ஹோசூர் மேடம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். ஓகே சார். மேடம் ஆக்சுவலி வந்தனா மேடத்துக்கு வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களோட கேள்வி என்ன சார்? சென்னையில மேடம் என்னோட கேள்வி வந்து சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு உமன் ஆண்டர்பிரினர் வந்துட்டு அவங்க வந்து சொமோசா மொத்தம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சோ சொல்லுங்க சார், தொடர்ச்சியா பேசலாம். நீங்க டிவி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. யா, அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் இஸ் ஃபோக்கசிங் ஆன் மில்லட் ப்ராடக்ட் மேடம். சோ அந்த மில்லட் ப்ராடக்ட் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சோ வி வாண்ட் டு எக்ஸ்போர்ட் த ப்ராடக்ட் மேடம். ஹவ் MSME will help? At the same time, to whom we have to contact, madam? Can you please help, madam? Okay. Like இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே MSME சென்னைன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸோட, ஃபோன் நம்பரோட, ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்ட்லியே போய் கூட அப்ரோச் பண்ணி உங்களுக்கு டெஸ்க் வைஸ் எந்த எக்ஸாக்ட் உங்களுக்கு டீட்டெயில் வேணுமோ அந்த பர்டிகுலர் டெஸ்கில் போய் அப்ரோச் பண்ணி எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தே ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். நானே லைக் நிறைய பேருக்கு இது சப்போர்ட்டிவாக இருந்து லைக் ஐ ஹவ் கைடட் தெம் ஆஸ் டு ஹவு தே. இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ராசஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸே கிடையாது சார். யூ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபார்மோட எல்லாமே கொடுப்பாங்க. என்னென்ன ரிக்குவயர்மெண்ட், உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்.
ஒரு MSME ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே அந்த பேப்பர் ஒர்க்ஸ் கரெக்டாக இருந்தாலே நம்மளுக்கு லோன் வாங்குகிற அந்த வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப ஈஸி ப்ராசஸ் ஆகிடுது. ஓகே, பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி MSME எப்படி நாங்கள் அணுகிறது, சரியான முறையில் அணுக முடியுமான்றது. அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பொதுகி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க, யாரை காண்டாக்ட் பண்ணலாம், எப்படி போய் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் அப்படின்றத தாண்டி எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, அதற்கான உதவிகளும் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுக்குறாங்களா அதற்கான உதவி? எஸ், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கூட தே கிவ் ஆல் த ஃபினான்ஷியல் பேக்கிங்ஸ். அதுக்குண்டான பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும். என்னென்ன வச்சுருக்கோம் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் எனி கவர்மெண்ட் what they require is உங்களோட trustability, reliability. இப்போ எல்லாம் collateral கூட தேவைப்பட மாட்டேங்குது. So on what basis do they give? Paper works கரெக்டாக இருக்கணும். அவங்களுக்கு genuinity செக் பண்ணுவாங்க, their paper works செக் பண்ணுவாங்க, their they will visit the factory or இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு உண்டான சில requirements இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்களே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. they will give you all the details, என்னென்ன உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கணும், என்னென்ன requirement இருக்குது, அதுக்கு உண்டான பேப்பர் ஒர்க்ஸ், அதுக்கு உண்டான ஃபேக்ட்ரியில் requirements எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு if you are a genuine person, definitely உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்துட்டு ரொம்பவே 99% you will get it. Only thing is you have to be genuine in your paperworks. உங்களுக்கு ஃபேக்ட்ரி எங்கே இருக்கோ அது, especially for export people I'm talking about. So அவங்களுக்கு உண்டான அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ், ஃபேக்ட்ரி டீட்டெயில்ஸ், என்னென்ன மெஷின் வச்சுருக்காங்க, இல்லை என்னென்ன மெஷின் அவங்க ப்ரொக்யூர் பண்ணணும், எதுக்கு அவங்க லோனுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஆல் தீஸ் திங்ஸ் they will have to ஒரு கொட்டேஷன். இப்போ அவங்களுக்கு ஒரு certain requirements இருக்கு, மெஷினோட requirements இருக்கு, அந்த லோனுக்கு அப்ரோச் பண்ணணும்னா they will ask for ஒரு quotation from a vendor. ஸோ அந்த கரெக்டான வெண்டர் யார் இருக்காங்க, அந்த கொட்டேஷன் எல்லாமே, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்கார்டிங்லி they will come for ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, உங்கள் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, உங்கள் கம்பெனி இஸ் கரெக்ட், உங்கள் ஃபேக்ட்ரி இஸ் ரைட்டான இது, எவ்ரிதிங் இஸ் தேர்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் இட். ஸோ யா, ஓகே, இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல விதமான அட்வைஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. அண்ட் எஸ், ஐல் லீவ் ஆல் தி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வித் யூ. ஸோ யாராவது ஏதாவது சப்போர்ட் வேணும், ஏதாவது கான்டாக்ட் பண்ணணுன்னா they are most welcome to contact. மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி மேம்.